வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் ஒரு புதுமையான ஒரு விஷயம், ஜாமெட்ரி. இதில் நம்ம மெயினாக பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது தியரம். இப்போது ஒரு 10th மாணவர்களுக்கு இந்த தியரம் அப்படிங்கிற விஷயம் புதுசாக இருக்கும். பட் ஆனால் பெருசாக நம்ம சொல்கிறது மாதிரியான விஷயங்கள் எதுவும் இல்லை. ஜஸ்ட் இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனுடைய ஆங்கிள், அதனுடைய லென்த்து, இதெல்லாம் அதில் பார்த்திங்க அப்படின்னா ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சருக்குரிய ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலாக இருக்க போகுது. ஸோ நம்ம கற்றுக்க போகிற அந்த தியரத்துக்கான சோர்ஸை தான் நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் கடந்து போயிடக்கூடாது. இந்த சோர்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த சோர்ஸ் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா, இது ஜஸ்ட் ஒரு ரீகாலாக நினச்சிக்கோங்க. ரீகால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தியரம்ங்கிறது ஒரு விஷயமும் கிடையாது. அப்படியே ஒரு ஸ்டோரி மாதிரி நீங்கள் கற்றுக்கலாம். நான் அதே மாதிரி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஒரு ஸ்டோரி மாதிரி தான் சொல்லிக்கிட்டே போக போகிறேன். நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த தியரத்தையும் அப்படியே என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக நம்ம கடந்துடலாம். ஓகே, இப்போ இதில் சொல்லப்பட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷன் சொல்லியிருக்காங்க. இன்ட்ரோடக்ஷனுங்கிறது ஜாமெட்ரிக்கு என்னது, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வேரியஸ் ஷேப்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர். நான் ஏற்கனவே சொன்ன கதை தான். ஷேப்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சருடைய வேரியஸ் ப்ராப்பர்ட்டிஸ், அதனுடைய சைட்ஸோட ரேஷியோவை அனலைஸ் பண்ணுறது, அதனுடைய ஆங்கிளை அனலைஸ் பண்ணுறது, இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ அடுத்து நம்ம மெயினாக பார்க்க போகிற விஷயம் சிமிலாரிட்டிங்கிறது. ஃபஸ்ட்டு சிமிலாரிட்டிங்கனாலே நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். சிமிலராக இருக்குதுன்னு சொல்லுவோம்ல, ஒரு ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கு சிமிலராக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். எப்போ அப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஒரே மாதிரியான ஷேப்பில் இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம், சிமிலராக இருக்குன்னு சொல்லுவோம். அதனுடைய அளவில் அது மாறுபடலாம். ஒன்று ரெண்டுமே ஈக்குவல் அளவாக இருக்கலாம், இல்லை ஒன்று சிறுசாக இருக்கலாம், இன்னொன்று பெருசாக இருக்கலாம். புரியுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை என்ன சொல்லுவோம்னா சிமிலாரிட்டின்னு சொல்லுவோம். டூ ஃபிகர்ஸ் ஆர் செட் டு பி சிமிலர் இஃப் எவரி ஆஸ்பெக்ட் ஆஃப் ஒன் ஃபிகர் இஸ் ப்ரொபோஷனல் டு அதர் ஃபிகர். இதில் ப்ரொபோஷனல்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். அந்த ப்ரொபோஷனலுக்கு என்ன அர்த்தங்கிறத நான் அடுத்த ஸ்டெப்பில் நான் சொல்கிறேன். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஹவுசஸ் லுக் த சேம் பட் டிஃப்ரெண்ட் சைஸ். இந்த ஹவுஸ் ரெண்டுமே பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது, பட் ஆனால் சைஸில் வேறுபடுது பாருங்கள். ஸோ அப்போ சைஸில் வேறுபடலாம் அல்லது சைஸு சேமாக இருக்கலாம். இந்த ரெண்டு கான்செப்டையுமே சிமிலர்னு சொல்லுவோம். இப்போ அடுத்து இந்த மேத்தமெட்டிக்கலாக இன்னொரு விஷயம் சொல்லுவோம். இப்போ நம்ம மேத்தமெட்டிக்கலாக நல்லா கவனிச்சிட்டு வாங்க. ப்ரொபோஷனல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம், சரியா? அடுத்து நம்ம என்ன வார்த்தையை பயன்படுத்த போகிறோம் பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் டூ சிமிலர் ஆப்ஜெக்ட் மஸ்ட் பி ப்ரொபோஷனல். இப்போ ப்ரொபோஷனல்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறோம், அடுத்து ரேஷியோங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். இது ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான், சரியா? சேம்னே சொல்லிடலாம். த ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் மெஷர்மெண்ட் ஆஃப் டூ சிமிலர் ஆப்ஜெக்ட் மஸ்ட் பி ப்ரொபோஷனல். அதனுடைய மெஷர்மெண்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த லென்த் மெஷர்மெண்ட்டுங்கிறது என்னது, லென்த், கரஸ்பாண்டிங் சைடோட லென்த் வந்து ப்ரொபோஷனலாக இருக்கும். சொன்ன வார்த்தை எல்லாமே இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம், சரியா? இப்போ சிமிலர் ட்ரையாங்கிள்ங்கிற ஒரு ஹெட்டிங்கை நம்ம கொடுத்துருக்காங்க. அதாவது சிமிலருங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதாவது ஒரு ட்ரையாங்கிள் சிமிலராக இருந்தால் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம், சரியா? இப்போ இந்த ட்ரையாங்கிளை பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் சொன்ன கதை மாதிரியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே சேமாக இருக்குது, பட் சைஸில் வித்தியாசப்படுது பார்த்தீங்களா? ஸோ இப்படி பார்த்த உடனே நம்ம என்ன சொல்லிட முடியாது, சிமிலர்னு சும்மா ஒரு மேல் பார்வைக்கு சொல்லிடலாம். பட் மேத்தமெட்டிக்கலாக அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும், சரியா? நாங்கள் சொன்ன மாதிரியே தான் சைஸில் மாறுபடும். அடுத்து அதனுடைய ஆங்கிளை வச்சும் நம்ம சொல்லலாம். இல்லை ரெண்டு விஷயம் இருக்குது பாருங்கள். இதில் சொல்லியிருப்பாங்க, கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல். முதல்ல அந்த சைட்ஸ் ப்ரொபோஷனல் அப்படிங்கிறது என்னங்கிறத முதல்ல பார்ப்போம். அடுத்து ரெண்டாவது ஒன்று சொல்லியிருக்காங்க, த ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இதுக்கான புரிதலுக்கான விளக்கம் தான் இது. ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான், ப்ரொபோஷனல் ரேஷியோங்கிற ஒரே கான்செப்ட் தான். இங்கே ஒரே லைனில் சிம்பிளாக சொல்லியிருக்க விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி இங்கே சொல்லியிருக்காங்க. கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல், அல்லது எப்படி சொல்லலாம், ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ கண்டுபிடிச்சிங்கன்னா எல்லாமே எப்படி இருக்குமா, ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளில் அதனுடைய யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த லென்த் 4 யூனிட்டு, இது 6 யூனிட், இது 5 யூனிட், இது 3, 2.5, 2, சரியா? இப்போ நான் முதல்ல அந்த எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துட்றேன், அதுக்கப்புறமா ஓரலான விளக்கத்துக்காக நான் வர்றேன், ஓகேவா? இப்போ கரஸ்பாண்டிங் சைடில் என்ன கொடுத்துருக்கு, கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு நம்ம ஆங்கிளை வச்சு தான் நம்ம சைடை நம்ம என்ன செய்ய முடியும்,
எந்தெந்த சைடு ப்ரொஃபஷ்னலாக இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். சும்மா எடுத்த உடனே இந்த சைடும் ப்ரொஃபஷ்னல் நம்ம சொல்லிட முடியாது. அந்த ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆங்கிளை பார்க்கணும். எந்த சைடு அந்த ஆங்கிளை உருவாக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ 1ங்கிற ஆங்கிளை 4, 6ங்கிற சைடு உருவாக்குது. இங்கே 2, 3ங்கிற சைடு உருவாக்குது. அப்போது இந்த ஏபிங்கிற சைடும் பிங்கிற சைடும் எப்படி இருக்கும்? ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். அதே மாதிரி பிசிங்கிற சைடும் கியூஆருங்கிற சைடும் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். அடுத்து 3ங்கிற ஆங்கிளில் இந்த ஏசி பிசிங்கிற இந்த 2 சைடு உருவாக்கியிருக்கு. அதே மாதிரி இங்கே 3ங்கிற ஆங்கிளில் பிஆர் கியூஆர். அப்போது இந்த சைடும் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். இதுவும் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். இப்படி அந்த ஆங்கிளை வச்சு தான் நம்ம என்ன செய்ய முடியும்? சைடை நம்ம ரேஷியோவில் எழுத முடியும். நான் சொன்னதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எழுதலாம் பாருங்கள். கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொஃபஷ்னல் அப்படின்னா ஏபி பை பிக்யூ எழுதியிருக்கோமா? அடுத்து எந்த சைடெல்லாம்? ஏசி பை பிஆர் எழுதியிருக்கோமா? இங்கே எழுதியிருக்கோம். அடுத்து பிசி பை கியூஆர் எழுதியிருக்கோமா? இப்போ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது? அதனுடைய சைட்ஸோட லென்த்தை இப்போ நீங்கள் எழுதுங்க. என்ன இருக்குது? ஏபி பை பிக்யூ, அப்போ 4/2 என்ன கிடைக்கும்? 2. பிசி பை கியூஆர் 6/3 என்ன கிடைக்கும்? 2. ஏசி பை பிக்யூ 5/2.5 என்ன கிடைக்கும்? 2. அப்போ எல்லா ரேஷியோங்கிறது டிவைடில் எழுதுறது. எல்லா ரேஷியோவோட வேல்யூவும் எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. இதுக்கு பேர் தான் ப்ரொபோர்ஷனல். அதனுடைய ரேஷியோ ஈக்குவல்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? அந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனலில் இருக்குதுன்னு சொல்லிடலாம். அப்போ ப்ரொபோர்ஷனலில் இருக்குதுன்னு சொல்லனாலே என்ன அர்த்தம்? நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடணும். அதோட ரேஷியோ ஈக்குவலாக இருக்கும். கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடலாம். சரியா? இப்போ உங்களுக்கு இந்த ப்ரொபோர்ஷனல்ங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சிச்சு. அடுத்து இன்னொன்று சொல்லலாம். இதில் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் கூட என்ன சொல்லிடலாம்? சிமிலர்னு சொல்லிடலாம். இங்கே பாருங்கள், இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ஆங்கிளும் 1 இருக்குது. அடுத்து இங்கேயும் இந்த ஆங்கிளும் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தாலே, ஒரு கம்பேரிஷனில் 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தாலே என்ன சொல்லிடலாம்? அதை சிமிலர்னு சொல்லிடலாம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, 3வது ஆங்கிள் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களின் கூடுதல் சம் ஆஃப் த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. அப்போ இந்த 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும்போது 3வது ஆங்கிள் ஈக்குவலாக தானே ஆகணும். புரியுது இல்லையா? அதனால தான் அதை பின்னாடி ஒரு எக்ஸ்ப்ளனேஷனில் கொடுத்துருப்பாங்க. நம்ம அது பின்னாடி பார்க்கலாம். அப்போ 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தாலே அதையும் சிமிலர்னு சொல்லிடலாம். அப்போ ஆங்கிள் பியும் ஆங்கிள் கியூவும் ஈக்குவல், ஆங்கிள் சியும் ஆங்கிள் ஆரும் ஈக்குவல், அடிஷ்னலாக ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் ஈக்குவல். அப்போ இது கண்டிப்பாக சிமிலர். இந்த கான்செப்ட்லேயும் சொல்லலாம். 2 கான்செப்ட். ஒன்று சைட்ஸோட ப்ரொபோர்ஷனல் சொல்லலாம், அடுத்து அதனுடைய ஆங்கிள் ஈக்குவல், இதையும் சிமிலர்னு சொல்லிடலாம். இப்போ சிமிலருக்கான அர்த்தம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? அந்த சிமிலர்னு சொல்கிறதுக்கான நொட்டேஷன் இப்படி கொடுப்போம், இப்படி வளைவாக கொடுப்போம். அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ட்ரையாங்கிளை ஏபிசின்னு எடுத்திருக்கோம், 2வது பிக்யூஆர்னு எடுத்திருக்கோம் இல்லையா? இப்போ இந்த 2 சிமிலர்னு சொல்கிறதுக்கான அடையாளம் என்ன தான்? இந்த மாதிரி நம்ம குறிப்போம். சரியா? ரைட். இப்போ அடுத்து ஒரு கான்செப்ட் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, கான்க்ருவன்சி அண்ட் சிமிலாரிட்டி. இப்போ சிமிலாரிட்டினா உங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கான்க்ருவன்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குது, கரஸ்பாண்டிங் சைட்ஸும் ஈக்குவலாக இருக்குது. இங்கே ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது, கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஈக்குவலாக இல்லை, அதுக்கு பதிலாக எப்படி இருக்குது? ப்ரொஃபஷ்னலாக இருக்குது. அதுதான் இங்கே தெளிவாக நம்ம கொடுத்துருப்போம். 3 angles are equal in both triangle. ரெண்டுமே ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது. கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், சைட்ஸும் ஈக்குவலாக இருக்குது. எங்க கான்க்ருவன்சியில். அப்போ கான்க்ருவன்சின்னு சொல்லணும்னா ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கணும் அண்ட் ஆல்சோ அதனுடைய சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். அடுத்து இப்போ சிமிலருக்கு சில கண்டிஷன்லாம் சொல்கிறாங்க. இதுதான் கண்டிப்பாக நமக்கு தியரம் ப்ரூவ் பண்ணும்போது தேவைப்படும். கிரிட்டேரியா ஆஃப் சிமிலாரிட்டி, அதாவது சிமிலர் இது ஏற்கனவே நம்ம பார்த்த விஷயத்தை கொஞ்சம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா சம்மரைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை கடந்து போயிடக்கூடாது நீங்கள். கிரிட்டேரியா ஆஃப் சிமிலாரிட்டி. அப்போ சிமிலாரிட்டியாக இருக்கணும் அப்படின்னா 2 ஷேப் என்னென்ன ப்ராப்பர்ட்டியை அது ஃபாலோ பண்ணால் போதும். நம்பர் 1, ஏஏ கிரிட்டேரியன் ஆஃப் சிமிலாரிட்டி. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஏஏங்கிறது என்னது? ஆங்கிள். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் சிமிலாரிட்டியாக இருக்கணும்னா அதில் 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தாலே அது சிமிலாரிட்டின்னு நம்ம சொன்னோம். ஞாபகம் இருக்கா அந்த எக்ஸாம்பிளில்? ஏன்னா 3வது ஆங்கிள் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும். அதுதான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஏஏ கிரிட்டேரியன் அல்லது ஏன்னு சொல்லலாம். 2 ஆங்கிள் இருந்தாலே 3வது ஆங்கிள் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்குங்கிறதுக்கு அர்த்தம். அதுக்கு நீங்கள் இந்த டயக்ராமை பார்த்துட்டிங்கனாலே புரிஞ்சிடுச்சு. இது ஒரு ஏ கிரிட்டேரியன் தான்.
இங்கே பாருங்கள் ஆங்கிள் பியும் கியூவும் ஈக்குவல், ஆங்கிள் சியும் ஆரும் ஈக்குவல், ஆட்டோமேட்டிக்காக ஏவோட ஆங்கிள் பியோட ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது ஒரு ட்ரிபிள் ஏ கிரைட்டேரியன். அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏஎஸ் கிரைட்டேரியன். அப்படின்னு என்ன அர்த்தம்? சைடு ஆங்கிள் சைடு. ஒரு ஆங்கிளை உருவாக்குறதுக்கு 2 சைடு தேவைப்படும் அப்படிங்க வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இங்கே பாருங்கள் பிங்கிற ஆங்கிள் 90 டிகிரி. இந்த 90 டிகிரி உருவாக்குறதுக்கு 2 சைடு தேவை. அப்போ சைடு ஆங்கிள் சைடு இதை தாங்க சொல்லியிருக்காங்க. அந்த இதில் ரெண்டுலேயுமே ஒரு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கணும். அந்த ஒரு ஆங்கிளை உருவாக்கக்கூடிய 2 சைடும் எப்படி இருக்கணும்? ப்ரொபோஷனலாக இருக்கணும். நல்லா கவனிச்சுக்கிடணும். இதுதான் எஸ்ஏஎஸ் கிரைட்டேரியன். எஸ்ங்கிற சைடு ஆங்கிள் சைடு. சரியா? ரெண்டுலேயுமே ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது. அதை உருவாக்கக்கூடிய சைட்ஸ் என்னது? ஏபி பை பிக்யூ, பிசி பை கியூஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியாச்சா? இந்த 2 கான்செப்டை சொல்லிட்டாலே இந்த 2 ட்ரையாங்கிளுமே எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம், சிமிலர்னு சொல்லிடலாம். இன்னொரு கிரைட்டேரியன் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா ட்ரிப்ளஸ் கிரைட்டேரியன். ட்ரிப்ளஸ் அப்படிங்கிறது என்னது? சைடு 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 3 சைட்ஸுமே 3 சைட்ஸுமே எப்படி இருக்கும்னா ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். அதாவது 3 கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ ஈக்குவலாக இருக்கும்னு அர்த்தம். இதுக்கு எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இங்கே பார்த்தோம் இல்லையா? 3 சைடுமே எப்படி இருக்கும்? ப்ரொஃபஷ்னலாக இருக்குது. ஏபி பை பிக்யூ ஈக்குவல் டு பிசி பை கியூஆர் ஈக்குவல் டு ஏசி பை பிஆர். 3 சைடோட ரேஷியோ ஈக்குவலாக இருக்கா பார்த்தோமா? ஏபி பை பிக்யூ, பிசி பை கியூஆர், ஏசி பை பிஆர் எல்லாரோட வேல்யூவும் எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. அதனுடைய ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொன்னாலே அது ப்ரொபோஷனல்னு சொல்லிடுவோம். அப்படி தானே அர்த்தம். இது ஒரு ட்ரிப்ளஸ் கிரைட்டேரியன். அப்போ இந்த எக்ஸாம்பிள் 2 சொல்லியிருக்கோம் நம்ம. அதாவது ட்ரிபிள் ஏ கிரைட்டேரியனுக்கும் இதை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துருக்குறோம். அட் தி சேம் டைம் ட்ரிப்ளஸ் கிரைட்டேரியனுக்கும் இதை நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கோம்.